Hi students, happy morning to all. This is Senthil Kumar. Today now going to start with new exercise number 6.4. First of all, exercise number 6.4 உடைய content பார்த்துட்டு example sums பார்த்துட்டு அதுக்கப்புறம் exercise போகலாம். First, pair of straight lines. Content is pair of straight lines. So, x-axis, y-axis. So y equal to 0, x equal to x axis naka y equal to 0, y axis naka x equal to 0 apply பண்ணணும். So the equation of two straight line combined together form a equation is called pair of straight lines. The equation of two straight line combined together form a equation is called pair of straight lines. The equation of x axis naka y equal to 0. So the equation of y axis naka x equal to 0. So, separate equations are x equal to 0 and y equal to 0. Separate equations are x equal to 0, y equal to 0. Tantaniya. Next, combined equation. But combined equation is xy equal to 0. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. Combined equation ஆக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. Separate equation ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க combined equation ஆயிடும். அப்போ xy equal to 0. Next, xy equal to 0 is a pair of straight line. அப்போ இந்த கம்பைன் செப்பரேட் ஈக்குவேஷனை கம்பைன் பண்ணி ரைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி வரது தான் கம்பைன் ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுவோம். xy ஈக்குவல் டு 0 இஸ் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏனாக்கா a,0 ஓகேங்களா. இப்போ ஒய் ஈக்குவல் டு பினாக்கா 0, b. இப்போ ரெண்டு லைனை வந்து ட்ரா பண்ணும்போது நான் வரும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம். So, அப்போ separate equations are x minus a equal to 0 and y minus b equal to 0. So, அப்போ combined equationக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x minus a into y minus b equal to 0. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது நம்மளுக்கு combined equation வரும். So, மல்டிப்ளை பண்ணும்போது x into y xy. So, minus bx minus ay minus plus ஆகிடும் ab equal to 0. So, இதுதான் combined equation. Next, x axis, y axis, ax plus by equal to 0. இப்போ ஆரிஜினில் பாஸ் பண்ணுது. அப்போ y equal to mx. ஸோ அப்போ ax plus by equal to 0. இப்போ by மட்டும் வச்சுட்டு அந்த ax ஆன்சர் பண்ணால் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் ax. ஸோ அப்போ y மட்டும் வச்சுட்டு b ஆன்சர் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ y equal to minus a by b x. அப்போ இதை y equal to mx plus c ஃபார்ம் கம்பேர் பண்ணினாக்கா m equal to mனா ஸ்லோப் equal to minus a by b. Next, combined equation of the pair of straight line. Combined equation of the pair of straight line. So, equation of first degree in x and y represent a straight lines. Let L1x plus M1y plus N1 equal to 0 and L2x plus M2y plus N2 equal to 0 be the individual equations of any two straight lines. So, then their combined equation is, அப்போ combined equation ரெண்டு ஈக்குவேஷன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. x equal to 0, y equal to 0நாக்கா அப்போ combined equation xy equal to 0 போட்டிங்களா. அதே மாதிரி தான் x minus a equal to 0, y minus b equal to 0. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ரெண்டு மல்டிப்ளை பண்ண combined equation அதே மாதிரி தான். இப்போ L1x plus M1y plus N1 equal to 0ன்றது ஒரு ஈக்குவேஷனு செப்பரேட் ஈக்குவேஷன். அது மாதிரி L2x plus M2y plus N2 equal to 0ன்றது செப்பரேட் ஈக்குவேஷன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினாக்கா கம்பைன் ஈக்குவேஷன் ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் நான் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் ப்ராக்கெட் போட்டு மல்டிப்ளை பண்ணினாக்கா கம்பைன் ஈக்குவேஷன் வரும். ஸோ L1x L2x மல்டிப்ளை பண்ணும்போது L1 L2 x ஸ்கொயர் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு L1xையும் M2y மல்டிப்ளை பண்ணும்போது L1 M2 xyன்னு வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு L1 L2xையும் M1y மல்டிப்ளை பண்ணும்போது L2 M1 xyன்னு வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு M1yையும் M2y மல்டிப்ளை பண்ணும்போது M1 M2 y ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் L1xையும் N2 மல்டிப்ளை பண்ணும்போது L1 N2 xன்னு வந்துடும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு L2xையும் N1 மல்டிப்ளை பண்ணும்போது L2 N1 xன்னு வந்துடும்.
ப்ளஸ் லாஸ்ட்டாக M1Y N2 மல்டிப்ளை பண்ணும்போது M1 N2 Yன்னு வந்துடும். ப்ளஸ் லாஸ்ட்டாக M2Yயும் N1 மல்டிப்ளை பண்ணும்போது M2 N1 Yன்னு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் லாஸ்ட்டாக N1யும் N2 மல்டிப்ளை பண்ணும்போது N1 இன்ட்டு N2 ஓகேங்களா ஈக்குவல் டு 0. இதான் கம்பைன் ஈக்குவேஷன். ஸோ அப்போ L1 L2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா L1 M2 ப்ளஸ் L2 M1 வந்துடும் ப்ளஸ் M1 இன்ட்டு M2 Y ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸு காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா L1 N2 ப்ளஸ் L2 N1 வந்துடும் ப்ளஸ் Y காமனாக வெளியே எடுத்தீங்கன்னாக்கா M1 N2 ப்ளஸ் M2 N1 வந்துடும் 2Y ப்ளஸ் லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் N1 இன்ட்டு N2 ஈக்குவல் டு 0. இப்போ L1 L2ன்றது A, L1 M2 ப்ளஸ் L2 M2ன்றது 2H, M1 M2ன்றது B, L1 N2 ப்ளஸ் L2 N1ன்றது 2G, M1 N2 ப்ளஸ் M2 N1ன்றது 2F, லாஸ்ட்டாக வர்றது வந்து C. அப்படியே அப்ளை பண்ணும்போது AX ஸ்கொயர் ப்ளஸ் 2HXY ப்ளஸ் BY ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் 2FY ப்ளஸ் C ஈக்குவல் டு 0 வரும். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஓகேங்களா. கம்பைன் ஈக்குவேஷன் அது பேராஸ்டைட்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தான். AX ஸ்கொயர் ப்ளஸ் 2HXY ப்ளஸ் BY ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் 2FY ப்ளஸ் C ஈக்குவல் டு 0. ஸோ வேர் ABC FGH ஆர் கான்ஸ்டன்ட், ABC FGHன்றது நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர் வரும். நெக்ஸ்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின். இப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட்ல வந்து ஆர்ஜினில் பாஸ் பண்ணாக்க என்ன இருக்கும் ஜென்ரல் ஈக்குவேஷன். அப்போ ஆர்ஜினில் பாஸ் பண்ணும்போது எக்ஸுக்கும் ஒய்க்கு 0 போட்டணும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு 0 போட்டிங்கனாக்கா இப்போ let L1x plus M1y equal to 0, L2x plus M2y equal to 0 be the two lines passing through the origin. So then their combined equation is, அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது L1xயும் L2x மல்டிப்ளை பண்ணும்போது L1 L2 x ஸ்கொயர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் L1xயும் M2y மல்டிப்ளை பண்ணும்போது L1 M2 xyன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு L2xயும் M1y மல்டிப்ளை பண்ணும்போது L2 M1 xyன்னு வந்துடும். ப்ளஸ் M1yயும் M2y மல்டிப்ளை பண்ணும்போது M1 M2 y ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் L1 L2 x ஸ்கொயர் ப்ளஸ் XY காமனாக வெளியே எடுத்துறாக்க L1 M2 ப்ளஸ் L2 M1 XY ப்ளஸ் M1 M2 y ஸ்கொயர் ஈக்குவல் 0. இப்போ இதில் ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா L1 L2 நம்ம ஏன்னு வச்சுருந்தோம். அப்போ AX ஸ்கொயர் ஆகிடும் ப்ளஸ் L1 M2 ப்ளஸ் L2 M1 2H வச்சுருந்தோம். அப்போ 2H XY வந்துடும் ப்ளஸ் M1 M2ன்றது Bன்னு வச்சுருந்தோம். அப்போ BY ஸ்கொயர் ஈக்குவல் 0. இதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எடுத்து பாசிங் த்ரூ தி ஆர்ஜின். இப்போ AX ஸ்கொயர் ப்ளஸ் 2HXY ப்ளஸ் BY ஸ்கொயர் ஈக்குவல் 0 ஆஃப் செகண்ட் டிகிரி இன் X and Y represent a pair of straight lines passing through the origin. So let Y equal to M1x and Y equal to M2x be the two straight lines passing through the origin. So Y minus M1 x equal 0 and Y minus M2 x equal to 0. So அப்போ கம்பைன்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணணும். Y minus M1 x into Y minus M2 x equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது M1 M2 x ஸ்கொயர் மைனஸ் M1 xy மைனஸ் M2 xy ப்ளஸ் Y ஸ்கொயர்னு ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ M1 M2 x ஸ்கொயர் மைனஸ் XY காமனாக வெளியே எடுத்துனாக்கா M1 plus M2 into XY வந்துடும் plus Y square equal to 0. இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஃபைனலாக M1 M2 x square minus of M1 plus M2 into XY plus Y square equal to 0. So அப்போ this equation also represents a pair of straight lines passing through the origin ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் M1 M2 x square minus of M1 plus M2 into XY plus Y square equal to 0. இப்போ AX ஸ்கொயர் ப்ளஸ் 2HXY ப்ளஸ் BY ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஏன்னு வச்சுக்கிறோம். M1 M2 ஓகேங்களா பை A ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் M1 ப்ளஸ் M2ன்றது டிவைடட் பை 2H ஈக்குவல் டு 1 by B. ஸோ M1 into M2 by A equal to 1 by B equal பண்ணணும். மைனஸ் M1 plus M2 by 2H equal to 1 by B equal பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா
m1 into m2 equal to a by b வந்துரும். நெக்ஸ்ட் இன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா m1 plus m2 equal to minus 2 h by b வந்துரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் இஸ் a by b. சம் ஆஃப் த ஸ்லோப் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் 2 h by b. இது சம் ஆஃப் த ஸ்லோப்பு ப்ராடக்ட் ஸ்லோப் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம இதில் அல்ஜிப்ரா பார்த்துருப்போம். சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ரூட்ஸும் பார்ப்போம். அங்கே வந்து ஸ்லோப்பு யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ஸ்லோப்பு ப்ராடக்ட் ஸ்லோப்பு ஃபார்முலா இது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப்னாக்கா a by b. சம் ஆஃப் த ஸ்லோப்னாக்கா மைனஸ் 2h by b. Next, pair of straight line passing through the origin is ax square plus 2hxy plus by square equal to 0. Okay, so the condition for a general second degree equation condition இருக்கு. இப்போ இது pair of straight line தானே செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதான் இது கீழே இருக்கு பாருங்க. ஸோ ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0ன்றது pair of straight line. இது pair of straight line தானே செக் பண்ணுறதுக்கு to represent a pair of straight line is abc plus 2fgh minus af square minus bg square minus ch square equal to 0ன்றது செக் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? இப்போ ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. If a plus b equal to 0, the given equation represents a pair of perpendicular lines. The angle between the straight lines is 90 degree. ஓகேங்களா? இப்போ a plus b equal to 0னாக்கா the given equation represents a pair of perpendicular lines சொன்னாக்கா the angle between the straight line is 90 degree இருக்கும். ஓகேங்களா? அப்போ h square minus ab equal to 0. The given equation represents a pair of parallel lines. a plus b equal to 0னாக்கா pair of perpendicular lines. ஸோ அப்போ angle 90 degree இருக்கணும். pair of parallel linesனாக்கா h square minus ab equal to 0 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் the angle between the straight line is 0 degree இருக்கும். parallelனாக்கா 0 degree. ஸோ அப்போ pair of straight lines passing through the origin is ax square plus b ax square plus 2hxy plus by square equal to 0 பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ இது pair of straight line செக் பண்ணுறதுக்கு இது கண்டிஷன் இது. ஓகே, ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் af ஸ்கொயர் மைனஸ் b g ஸ்கொயர் மைனஸ் ch ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஓகேங்களா? கண்டிஷன் இது. நெக்ஸ்ட்டு பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்னாக்கா 90 டிகிரி இருக்கணும். a ப்ளஸ் b ஈக்குவல் 0. இப்போ ஏன்றதுனது எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஷன்ட்டு, பின்றதுனது ஒய் ஸ்கொயர் கோஷன்ட்டு. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 0 வரும். நெக்ஸ்ட் பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ்னாக்கா 0 டிகிரி இருக்கணும். ஸோ அப்போ அது கண்டிஷன் பண்ணாக்கா h ஸ்கொயர் மைனஸ் ab ஈக்குவல் 0 வரும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் pair of straight line passing through the origin. Angle between pair of straight line passing through the origin பார்த்தீங்கன்னாக்கா, so if theta is the angle between the given straight lines, then tan theta equal to modulus of 2 into root of h square minus ab by a plus b. இது என்னன்னாக்கா angle between pair of straight line passing through the origin. ஓகேங்களா? So corollary 1, if the straight lines are parallel, then h square equal to ab, theta equal to 0 degree ஆகும். ஓகேங்களா? So corollary 2, if the straight lines are perpendicular, then coefficient of x square plus coefficient of y square equal to 0 ஆகும். ஓகேங்களா? That is a plus b equal to 0. ஆல்ரெடி பார்த்தோம்ல முன்னாடி, a plus b equal to 0னாக்கா perpendicular. The pair of straight line is perpendicular. So theta equal to 90 degree இருக்கும். Next, pair of straight line passing through the origin, ax square plus 2hxy plus by square equal to 0. So, product of the slope பார்த்தனாக்கா a by b and sum of slope பார்த்தனாக்கா minus 2h by b பார்த்தோம். So, equation of the bisector of the angle between the lines ax square plus 2hxy plus by square equal to 0 பார்த்தீங்கன்னாக்கா is x square minus y square by a minus b equal to xy by h. இது என்னன்னாக்கா equation of the bisector of the angle between the lines ax square plus 2hxy plus by square equal to 0. Next, pair of straight lines passing through the origin. The homogeneous equation ax square plus 2hxy plus by square equal to 0 of second degree in x and y represent a pair of straight lines passing through the origin. Okay, so considering ax square plus 2hxy plus by square equal to 0 as a quadratic equation in x, we get x equal to
minus 2hxy plus or minus root of 4h square y square minus 4ab y square by 2a. So minus 2hxy plus or minus root of இந்த காமனாக என்ன பண்ணலாம், 4 காமனாக இருக்கலாம், y காமனாக இல்லாம். இப்போ 4y ஸ்கொயர் காமனாக வெளியே வரும்போது ரூட்லேருந்து வெளியே வரும்போது 2y ஆகிடும். ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ab பை 2a. ஸோ அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் h ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ 2 காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மைனஸ் h ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் மைனஸ் ab பை ஏன்னு இருக்கும். இன்ட்டு y இருக்கு, காமனாக y எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ax ஈக்குவல் டு minus h plus or minus root of h square minus ab into y. இப்போ ax plus minus h plus or root of h square minus ab into y equal to 0. And ax plus h minus root of h square minus ab into y equal to 0. So are the two straight lines each passing through the origin. Next example 6.33. Separate the equations 5x square plus 6xy plus y square equal 0. இப்போ செப்பரேட் தி ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ இது கம்பைன் ஈக்குவேஷன், ஓகேங்களா? இப்போ ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணால் தான் கம்பைன் ஈக்குவேஷன் வரும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கம்பைன் ஈக்குவேஷன். அப்போ செப்பரேட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் டைப் பண்ணிடலாம். 5x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 5 into 1 மல்டிப்ளை பண்ணும்போது 6 வருது, சம் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணால் 5 வருது, சம் பண்ணும்போது 6. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் 5ன்னு வருது, சம் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் 6ன்னு வருது, ஓகேங்களா? எந்த டூ நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 5 வரும்? 1 into 5 into 5 இல்லைனா 5 into 1 5. ஸோ ப்ராடக்ட் பண்ணாக்கா 5 1s are 5, ஆட் பண்ணாக்கா 6ன்னு வரும், ஓகேங்களா? இப்போ 5xy 1xy அதான் ஃபேக்டரு. ஸோ அப்போ டிவைடட் பை 5x ஸ்கொயர் டேட் பண்ணுறீங்க. டேட் பண்ணாக்கா என்ன வரும்? எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 5 கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா? நம்பர் இதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ரெமினிங் வந்து என்ன இருக்கு பாருங்கள், நம்மளுக்கு 5x ப்ளஸ் ஒய்னு இருக்கும், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு இருக்கும், ஓகேங்களா? அதான் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. செப்பரேட்டாக என்ன பண்ணலாம், நம்ம 0 ஈக்குவல் பண்ணினாக்கா ஸோ தட் தி லைன்ஸ் ஆர் 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 0 அண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 0. இதான் செப்பரேட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணினாக்கா 5x square plus 6xy plus y square equal 0 no. Okay, that's all. Next example 6.34. If exist, find the straight lines by separating the equation 2x square plus 2xy plus y square equal 0. Okay, and the same that since the given equation is a homogeneous equation, divide the given equation by x square. அப்போ x square டேட் பண்ணுறீங்க. இப்போ x square டேட் பண்ணும்போது 2x square by x square plus 2xy by x square plus y square by x square equal to 0. ஸோ அப்போ கேன்சல் பண்ணினாக்கா 2 plus 2y by x plus y by x the whole square equal to 0ன்னு வரும். ஸோ சப்ஸ்டியூட் y by x equal to m. y by x இடத்துல நம்ம m சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன வரும்னாக்கா y by xன்றது பாருங்கள் லாஸ்ட் டேர்ம்லேருந்து வாங்க, y by x the whole square இருக்குது. அப்போ y by x mன்னு பண்ணுங்க, m square வந்துடும், ப்ளஸ் 2 into y by xன்னு இருக்கு, அப்போ 2m வந்துடும், ப்ளஸ் 2 equal to 0. ஸோ அப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா, ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனாக்கா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 2, சிக்கு வேல்யூ 2. ஏவோட வேல்யூ வந்து எம் ஸ்கொயரோட கோஷன்ட்டு, பியோட வேல்யூ வந்து எம்மோட கோஷன்ட்டு, கான்ஸ்டன்ட் சி தான் 2. இப்போ டெல்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா. ஸோ அப்போ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ 1, பி வேல்யூ சி வேல்யூ 2 வந்துடும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆகிடும், மைனஸ் மல்டிப்ளை பண்ணாங்க 8 ஆகிடும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் 4 minus 8 minus 4 வரும். ஸோ அப்போ லெஸ் தென் 0. இது இமேஜினரி. ரூட் உள்ள வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தாலே இமேஜினரி சொல்லுவாங்க. ஸோ திஸ் வேல்யூ ஆஃப் எம் ஸ்லோப்ஸ் ஆர் நாட் ரியல், ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அப்போ நோ லைன் வில் எக்ஸிஸ்ட் வித் தி ஜாயின் ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் 0. அப்போ எந்த லைனுமே என்ன ஆகலை, ஜாயின் ஆகலன்னு அர்த்தம் வித் தி ஜாயினிங் த ஈக்குவேஷன். So we sometimes say that this equation represents imaginary lines. Note that in the entire plane only 0, 0 satisfy this equation. Only 0, 0 மட்டும் தான் satisfaction ஆகும். Next example 6.85. Find the equation of the pair through the origin
and perpendicular to the pair of line is ax square plus 2hxy plus by square equal to 0. So, given that ax square plus 2hxy plus by square equal to 0 இருக்கு. So, எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா ரிவர்ஸ் ஆர்டர் ரைட் பண்ணுங்க. அப்போ by ஸ்கொயர் plus 2hxy plus ax square equal to 0 ரைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைடட் பை bl டேட் பண்ணுறீங்க. bl டேட் பண்ணும்போது y square plus 2h by b into xy plus a by b into x square equal to 0 வரும். நெக்ஸ்ட்டு m1 plus m2 equal to minus 2h by b. அப்போ sum of the slope product of slope பார்த்துருக்கோம். sum of the slope வந்து minus 2h by b and product of the slopeனாக்கா a by b. இது 1 வச்சுங்க. நெக்ஸ்ட்டு let m1 and m2 be the slope of these two lines. Suppose y minus m1x equal to 0 and y minus m2x equal to 0. இது number 1 வச்சுங்க. So these lines perpendicular to these two lines, slope of perpendicular. அப்போ slope of perpendicular minus 1 by m பார்த்துருப்பீங்க. அப்போ m1 equal to minus 1 by m and m2 equal to minus 1 by m2 in 1. இப்போ 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. m1ன்றது 1 by m, அது minus 1 by m, m2ன்றது minus 1 by m2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ல். அப்போ y plus 1 by m1 x equal to 0 and y plus 1 by m2 into x equal to 0 ஆகிடும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா m1 into y plus x by m1 equal to 0 ஆகிடும். m1 ஆன்சர் பண்ண 0 ஆகிடும். ஸோ அப்போ m1 y plus x equal to 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அண்டு செகண்ட் ஒன் இருக்குல்ல, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா m2y plus x by m2 equal to 0 ஆகிடும். அப்போ m2 ஆன்சர் மூவ் பண்ண 0 ஆகிடும். ஸோ அப்போ m2y plus x equal to 0 ஆகிடும். ஸோ தி கம்பைன்ட் ஈக்குவேஷன் இஸ் m1y x plus into m2y plus x equal to 0 ஆகிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா m1 into m2y square plus m1xy plus m2xy plus x square equal to 0 ஆகிடும். ஸோ xy காமனாக வெளியே எடுத்துனாக்கா m1 m2 into y square plus xy காமனாக வெளியே எடுத்துனாக்கா m1 plus m2 into xy plus x square equal to 0 ஆகிடும். ஸோ வேர் m1 plus m2 equal to minus 2h by b ஆகிடும். m1 into m2 equal to a by b ஆகிடும். ஸோ இப்போ a by b y square minus 2h by b xy plus x square equal to 0. ஸோ பியால் மல்டிப்ளை பண்ணினாக்கா a y square minus 2h xy plus b x square equal to 0. So the required equation is a y square minus 2h xy plus b x square equal to 0. Next example 6.36. Show that the straight lines x square minus 4xy plus y square equal to 0, x plus y equal to 3 form an equilateral triangle கேட்குறோம். ஓகேங்களா? இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க கேட்குறோம். ஸோ அப்போ டூ லைன்ஸ் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ அந்த மீட் பண்ணுற பாயிண்ட் ஏபின்னு வச்சுக்கிறீங்க அந்த லைனு. நெக்ஸ்ட்டு லெட் தி லைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 3 இன்டர்செக்ட் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xy plus y square equal to 0 at a and b. The angle between the line is x square minus 4xy plus y square equal to 0 is tan theta equal to modulus of 2 root of h square minus ab by a plus b. ஓகேங்களா? அப்போ ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துறாங்க, இன்னொரு லைன் கொடுத்துறாங்க. ஓகேவா? அந்த லைனில் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகுது ஏ அண்ட் பி பாயிண்டில். அப்போ அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்ன பண்ணணுனாக்கா இங்கே ஒரு ஆங்கிள் மேக் பண்ணணும். அங்கே ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். tan theta equal to modulus of 2 into root of h square minus ab by a plus b. இப்போ tan theta equal to 2 into root of h square minus ab. ஹோட வேல்யூ பார்த்தினாக்கா 2 ஸ்கொயர் பண்ணாக்கா 4 ஆகிடும் மைனஸ் a into b. ஏவோட வேல்யூ x ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் 1, பியோட வேல்யூ y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1. மல்டிப்ளை பண்ணால் 1 ஆகிடும் பை a plus b. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 ஆட் பண்ணாக்கா 2 ஆகிடும் ஈக்குவல் டு √3. ஓகேங்களா? அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். root of 4 minus 1 வந்து 3 ஆகிடும், √3 வந்துடும். ஸோ அப்போ tan theta equal to √3 வரும். பட் theta equal to tan inverse of √3. இப்போ theta வந்து என்ன வரும்னாக்கா 60 டிகிரி வரும். இப்போ tan inverse of √3 வந்து 60 டிகிரி. ஸோ இப்போ ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு தி ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் AOB ஆர் கிவன் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு XY பை ஹெச். ஸோ வேர் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு XY பை ஹெச். அப்போ டினாமினேட்டர் 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 0 ஈக்குவல் டு XY பை ஹெச். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆகிடும்.
இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் செப்பரேட் 0 ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் 0 அண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0. ஸோ தி ஆங்கிள் பைசெக்டார்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் 0 இஸ் பர்பெண்டிகுலர் டு தி கிவன் லைன் த்ரூ ஏபி. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இப்போ ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் ஐசோலஸ் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள் ஏபிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஓ ஈக்குவல் டு 60 டிகிரி வரும் ஓகேங்களா. அப்போ இது ஆங்கிள் வந்து ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு அது ஐசோலஸ் ட்ரையாங்கிள் தெரியும் உங்களுக்கு. Therefore, the given lines form an equilateral triangle. Next example 6.37. If the pair of lines represented by x square minus 2cxy minus y square equal 0 and x square minus 2dxy minus y square equal 0 be such that each pair bisect the angle between the other pair, prove that CD equal to minus 1. But given that the pair of straight lines x square minus 2cxy minus y square equal 0 அது 1 வச்சுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x square minus 2dxy minus y square equal to 0 இது நம்பர் 2 வச்சுங்க. ஸோ the equation of the angle bisector of the equation 1 is ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு angle bisector ஓகேவா. அப்போ x square minus y square by a minus b equal to xy by h. So where a equal to 1, b equal to minus 1, 2h equal to minus 2c, h equal to minus c வந்துடும். ஓகே, ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா. ax square plus 2hxy plus by square plus 2gx plus c equal to ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி a வேல்யூ b வேல்யூ h வேல்யூ ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் x square minus y square by a minus bன்னு இருக்குது. அப்போ a ஓட வேல்யூ 1 மைனஸ் ஆஃப் b ஓட மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ 2 ஆகிடும். ஈக்குவல் டு xy by h, xy by h ஓட வேல்யூ வந்து மைனஸ் c. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா மைனஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ணினாக்கா மைனஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xyன்னு வந்துடும். ஸோ சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் சி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ அதில் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy மைனஸ் சி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சியால் டேட் பண்ணினாக்கா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2/c xy மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆகிடும். தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 and 3 ஆர் சேம். செகண்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷனும் சேம் தான். ஸோ அப்போ ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy டைம் ஈக்குவல் பண்ணினாக்கா மைனஸ் 2d ஈக்குவல் டு 2/cன்னு வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா மைனஸ் d ஈக்குவல் டு 1/cன்னு வரும். ஸோ அப்போ d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/cன்னு வரும். அப்போ cd ஈக்குவல் டு மைனஸ் 1, cd ஈக்குவல் டு மைனஸ் 1. Next example 6.38. If the equation lambda x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 equals 0 represent a pair of straight lines, find first subdivision the value of lambda and the separate equation of the lines. Second one is point of intersection of the lines. Third one is angle between the lines. Okay, 3 questions கேட்குறாங்க. So given equation pair of straight line, given equation pair of straight line is lambda x square minus 10xy plus 12y square plus 5x minus 16y minus 3 equals 0. So general equation கூட கம்பேர் பண்ணி a வேல்யூ b வேல்யூ h வேல்யூ g வேல்யூ f வேல்யூ c வேல்யூலாம் எடுக்கிறோம். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ ஏவுக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, லேம்டா இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கவேஷன் தான் a வேல்யூ லேம்டா ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2h ஈக்குவல் டு மைனஸ் 10 இருக்குது. அப்போ h ஈக்குவல் டு 5 வந்துடும், மைனஸ் 5. பிக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 12 இருக்குது. 2gக்கு நேரம் என்ன இருக்குது, 5 இருக்குது. 2f நேரம் மைனஸ் 16 இருக்குது. சிக்கு நேரம் மைனஸ் 3 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ a ஈக்குவல் டு லேம்டா, 2h ஈக்குவல் டு மைனஸ் 10, b ஈக்குவல் டு 12, 2g ஈக்குவல் டு 5, 2f ஈக்குவல் டு மைனஸ் 16, c ஈக்குவல் மைனஸ் 3. ஸோ அப்போ 2h ஈக்குவல் டு மைனஸ் 10 இருக்குது. அதில் இருந்து அச்சீவ் பண்ணாக்கா மைனஸ் 5 வந்துடும். 2g ஈக்குவல் டு 5 இருக்குது. அப்போ g ஈக்குவல் டு 5/2 வந்துடும். 2f ஈக்குவல் டு 16 இருக்குது. அப்போ f ஈக்குவல் டு மைனஸ் 8 வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷனை கேட்குறாங்க பாருங்க. தி கண்டிஷன் டு ரெப்ரசன்ட் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இஸ், இப்போ இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் தானான்ட்டு செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு.
அப்போ அதுக்கு கண்டிஷன் இருக்குன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம். அப்போ இது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனுக்கான கண்டிஷன் ஏபிசி ப்ளஸ் 2FGH மைனஸ் AF ஸ்கொயர் மைனஸ் BG ஸ்கொயர் மைனஸ் CH ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியுதோ அதில் அப்ளை பண்ணி லேம்டா வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ லேம்டா வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி, ஏக்கு வேல்யூ லேம்டா, பிக்கு வேல்யூ 12, சிக்கு வேல்யூ -3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப்க்கு வேல்யூ -8, ஜிக்கு வேல்யூ 5/2, ஹெச்சுக்கு வேல்யூ வந்து -5. ஓகேவா? நெக்ஸ்ட் மைனஸ் ஏக்கு வேல்யூ லேம்டா இன்ட்டு எஃப் ஸ்கொயர் -8 ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர்னு இருக்கு மைனஸ் ஆஃப் பிக்கு வேல்யூ 12 இன்ட்டு ஜி ஸ்கொயர் அப்போ 5/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் அப்போ சிக்கு வேல்யூ -3 ஹெச் ஸ்கொயர் -5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0. ஸோ சிம்பிளை பண்ணிங்கனாக்கா -36 லேம்டா. நெக்ஸ்ட்டு 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா -8 இன்ட்டு 5 இன்ட்டு -5 இருக்கு. அப்போ ப்ளஸ் 200 ஆகிடும். ஓகேங்களா? அந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி -8 5 -5 இருக்கும். ஸோ ப்ளஸ் 200 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -64 லேம்டா. நெக்ஸ்ட் -75 ப்ளஸ் 75 ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 70 -75 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா ரிமைனிங் வந்து -100 லேம்டா ஈக்குவல் டு -200 ஆகிடும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா லேம்டா ஈக்குவல் டு 200/100 வந்துடும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு 2 வந்துடும் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் தி வேல்யூ ஆஃப் லேம்டா ஃபைன் பண்ணிச்சு அண்ட் தி செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன்லி. ஸோ தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸு 2x² minus 10xy plus 12y² plus 5x minus 16 minus 3 equal to 0. ஓகேங்களா? இப்போ கன்சிடர் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். அப்போ அதில் குவாட்ரிக் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா லேம்டா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே ஃபர்ஸ்ட் சப்டிஷனில் என்ன கேட்குறானாக்கா செப்பரேட் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சது அதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டு அதில் குவாட்ரிக் ஃபார்மில் இருக்கிற அந்த பார்ட்டு மட்டும் எடுக்கிறீங்க. குவாட்ரிக் ஃபார்ம்னாக்கா 2x² இருந்து 12y² வரைக்கும் இருக்கிற அந்த டேர்ம் மட்டும் தனியாக எடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணினாக்கா 24 வருது, சம்மனாக்கா -10 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 இன்ட்டு -12 பண்ணினாக்கா 24 -24 வந்துடும். சம் பண்ணினாக்கா -10 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்ட் பார்த்தினாக்கா 2xy minus 12xy. ஸோ 2x² டே பண்ணினாக்கா 2 கேன்சல் ஆகிடும், ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், y/xன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். அந்த 12 கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும்னா -6ன்னு வரும். இப்போ நம்ம ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x - 2y நெக்ஸ்ட்டு இன்ட்டு 2x - 6y வந்துடும் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்தோம். எந்த பார்ட்னாக்கா இந்த குவாட்ரிக் பார்ட் மட்டும் நம்ம எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா வருது. நெக்ஸ்ட்டு அந்த ஃபேக்டரைஸ் பண்ணதை எதுக்கு ஈக்குவல் பண்ணாக்கா 2x² minus 10xy plus 12y² தானே வந்தது. ஸோ அதனால் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணது கூட இந்த ஃபேக்டர் கூட 2 கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அது x - 2y இருக்குல்ல, அது கூட ஒரு L ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2x - 6y கூட m ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஸோ அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணது கூட என்ன பண்ணணும், ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் பண்ணி இந்த ஃபுல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபுல் ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு போத் ஆர் 2 சைடு என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் L and M டேர்மில். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேட்டிங் எக்ஸ் டேம் ஈக்குவேட் பண்ணுறீங்க. இப்போ எதை மல்டிப்ளை பண்ணி போத் ஆர் 2 சைடு. அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 பிராக்கெட் டேம் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் டேம் எடுத்து அதோட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணணும். இப்போ எக்ஸ் டேம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லையும் 2xயும் மல்டிப்ளை பண்ணாக்கா எக்ஸ் டேம் வரும். அதுமாதிரி எக்ஸையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் டேம் வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன எக்ஸ் டேம்ஸ் வரும் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2LX MXன்னு வரும். ஓகேங்களா? நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 5xன்னு வரும். ஓகேவா? எக்ஸ் டேம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் தி ஒய் டேம் ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா எல்லையும் -6y மல்டிப்ளை பண்ணால் ஒய் டேம் வரும். எம்மையும் -2y மல்டிப்ளை பண்ணாக்கா ஒய் டேம் வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒய் டேம் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் -16y. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேம் ஈக்குவல் பண்ணுறீங்க. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னாக்கா 2L + M = 5 வரும். அது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா -6L - 2M = -16 நம்பர் 2ன்னு வச்சுங்க. இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் ஃப்ரம் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க.
இப்போ 12 மட்டும் இல்லாமல் 4L + 2M = 10 ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. ஸோ -6L - 2M = -16. ஸோ ஆட் பண்ணாலே M டைம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு -2L = -6ன்னு வரும். ஸோ அப்போ L = 3ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் L = 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ 2L + M = 5. அதில் எல்லோட வேல்யூ 3 அப்ளை பண்ணும்போது இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து தப்பாக எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2L + M = 5. ஓகேங்களா? அதை எடுத்துக்கணுங்க. 2L + M = 5ல் 2 இன்ட்டு எல்லுக்கு வேல்யூ 3 பண்ணால் 6 ஆகிடும். ப்ளஸ் M = 5 ஆகிடும். அப்போ M = 5 - 6. அப்போ M = -1 வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது கிடையாது. ஸோ இந்த 2 ஸ்டெப்பும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எந்த 2 ஸ்டெப்னாக்கா 3 × 3 + 4M + 5. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு 2L + M = 5ல் இருந்து அதுக்கப்புறம் நான் சொல்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2 × 3 + M = 5. இப்போ 2 3 6 ஆகிடும். அப்போ 6 + M = 5 ஆகிடும். இப்போ M வேணுனாக்கா M = 5 - 6. அப்போ M = -1. ஓகேங்களா? ஸோ எல்லோட வேல்யூ 3, எம்மோட -1 எடுத்து போய்ட்டு எங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நம்ம இதை ரைட் பண்ணல செப்பரேட் ஈக்குவேஷனா L அண்ட் M நம்ம ரைட் பண்ணல. இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி வர அந்த 2 ஃபேக்டர் கூட L அண்ட் M ரைட் பண்ணலாம். அங்கே எல்லோட வேல்யூ எம்மோட சப்ஸ்டியூட் பண்ணி செப்பரேட்டாக 0 ஈக்குவல் பண்ணும். ஸோ தி செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் x - 2y + 3 = 0 and 2x - 6y - 1 = 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் இஸ் given by solving the two equation of the lines. 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணும் சால்வ் பண்ணினாக்கா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும். ஆர் யூசிங் தி ஃபார்முலா. ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா h × f - bg by ab - h², hg - af by ab - h². இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினாக்கா டேரெக்டாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்துடும். நம்மளுக்கு வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ a = 2, b = 12, h = -5, g = 5/2, f = -8, c = -3. அப்படியே அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கனாக்கா சப்ஸ்டியூட் பண்ணிடணும். h வேல்யூ, f வேல்யூ, a வேல்யூ, b வேல்யூ, g வேல்யூ, h வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா -5 × -8 - 12 × 5/2 by 2 × 12 - 5 -5², -5 × 5/2 -2 × -8 by 2 × 12 -5 the whole square. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 40 - 6 × 5 by 24 - 25 வந்துடும். -25/2 + 16 by 24 - 25 வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 40 - 30 by -1 வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -25 + 2 × 16 32 வந்துடும். by 2 divided by -1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ x, y is equal to என்ன வரும்னா பாயிண்ட்டு -10, -7/2 வரும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ராமீட்டர் ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ் இஸ் given by tan θ = modulus of 2 × √h² - ab by a + b. ஆங்கிள் பிட்வீன் கேட்குறாங்க வேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபார்முலா ரைட் பண்ணியாச்சு. அதோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். h வேல்யூ, a வேல்யூ, b வேல்யூ தெரியும் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × √5², ஹெச்சோட வேல்யூ வந்து 5, ஸ்கொயர் பண்ணால் 25 வந்துடும். -24 a × b, ab மல்டிப்ளை பண்ணும்போது 24 வந்துடும் by a + b. அப்போ 2 + 12. ஸோ அப்போ ஈக்குவல் டு 1/7 வரும் சிம்பிளை பண்ணினாக்கா. ஓகேங்களா? அப்போ 2 × √25 24 மைனஸ் பண்ணால் 1 வரும். அப்போ 1 × ரூட் எடுத்தால் 1 வந்துடும். அப்போ 2 வரும் மேலே. பை கீழே வந்து 14 வரும். அப்போ 2/14 கேன்சல் பண்ணால் 1/7. இப்போ tan θ = 1/7 வருது. அப்போ θ = tan inverse of 1/7. So the angle between pair of straight line. Next example 6.39. A student when walks from his house at an average speed of 6 km/h reaches his school 10 minutes before the school start. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி 10 minutes பிஃபோராகவே என்ன பண்ணுறான், ஸ்கூலில் ரீச் பண்ணிடுறான். ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடில் ஆவரேஜ் ஸ்பீட் போகிறான்னா 6 km/h. வீட்டிலேருந்து ஹவுஸுக்கு போகிறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு when his average speed is 4 km/h. அப்போ he reaches his school 5 minutes late. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 6லேருந்து 4 km/h வந்து குறையுது. அப்போ 6லேருந்து 4 குறையும் போது ஸ்பீட் குறையும் போது இப்போ லேட்டாக தான் போவோம். ஓகேவா? அப்போ எவ்வளோ லேட்டாக போனால் 5 minutes லேட். இஃப் he start to school every day at 8 o'clock AM then find. டெய்லி அவன் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுறான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு.
ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் ஹவுஸ் அண்ட் தி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாக்கா ஸ்கூலுக்கும் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. செகண்ட் ஒன் மெத்தட் தி மினிமம் ஆவரேஜ் ஸ்பீட் டு ரீச் தி ஸ்கூல் ஆன் டைம் அண்டு டைம் டேக்கன் டு ரீச் தி ஸ்கூல். தேர்ட் ஒன் மெத்தட் தி டைம் த ஸ்கூல் கேட் க்ளோஸ்ட். ஃபோர்த் ஒன் இஸ் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆஃப் இஸ் பேத் ஆஃப் வாக். இல்லாட்டி எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதை நம்ம டைம் எடுத்துக்கலாம் இன் ஹவர்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இல்லாட்டி எக்ஸ் பி தி டைம் அண்ட் ஒய் பி தி டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. அதுலேருந்து டிஸ்டன்ஸ் டெரிவ் பண்ணினாக்கா ஸ்பீட் இன்ட்டு டைம் தெரியும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம் ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு வந்துடும். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 6 km/h. இப்போ 6 இன்ட்டு டைம் பார்த்தினாக்கா எக்ஸ் மைனஸ் இப்போ 10 minutes ஈக்குவல் டு 10/60 hours. ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 10/60. ஓகேங்களா? இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 60x மைனஸ் 10/60 வந்துடும். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ண 6 நியூமரேட்டில் 10 காமனாக வெளியேற்றினோம். நியூமரேட்டில் 10 காமனாக வெளியேற்றினாக்கா 6 வந்து 60 ஆகிடும். 60 இன்ட்டு 6x மைனஸ் 1/16 வந்துடும். அப்போ 60 கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா ஒய் ஈக்குவல் டு 6x மைனஸ் 1 வரும். ஸோ அப்போ 6x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட் பண்ணி. இப்போ ஏன்னாக்கா இப்போ 4 km/h போகிறோம். போகும்போது எவ்வளோ டைம் ஆகும்? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5/60. அப்போ 5 minutes லேட்டாக போகிறோம்ல. ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 60x ப்ளஸ் 5/60. சிம்ப்ளைஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 5 காமனாக நியூமரேட்டில் வெளியேற்றினாக்கா 4 × 5 20 ஆகிடும். அப்போ 12x ப்ளஸ் 1/16 ஆகிடும். அப்போ 4 5 20 ஆகிடும். 20 இன்ட்டு 12x ப்ளஸ் 1/60 ஆகிடும். ஸோ அப்போ 20 கேன்சல் பண்ணாக்கா 3 ஆகிடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 1/3 வந்துடும். ஸோ அப்போ 3y ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 1. அப்போ 12x மைனஸ் 3y ஈக்குவல் டு -1. இது நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஸோ சால்வ் ஃப்ரம் 1 and 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க. 3 மல்டிப்ளை பண்ணும்போது 18x மைனஸ் 3y ஈக்குவல் டு 3 ஆகிடும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிடுறீங்க. 12x மைனஸ் 3y ஈக்குவல் டு -1. ஸோ செப்பரேட் பண்ணாங்கன்னா ஒய் டைம் கேன்சல் ஆகும். அப்போ சேஞ்ச் த சைன் சேஞ்ச் பண்ணுறீங்க. மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஒய் டைம் கேன்சல் ஆகிடும். அப்போ 18xல் 12x பண்ணால் 6x ஆகிடும் ஈக்குவல் டு 3 + 1 வந்து 4 ஆகிடும். அப்போ 6x ஈக்குவல் டு 4. இப்போ x ஈக்குவல் டு 4/6 கேன்சல் பண்ணினாக்கா 2 டேபிளில் x ஈக்குவல் டு 2/3 வந்துடும். ஸோ சப்ஸ்டியூட் 2/3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 we get y. ஸோ அப்போ 6x மைனஸ் y ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 6 இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 2/3 மைனஸ் y ஈக்குவல் டு 1. ஸோ 3 கேன்சல் பண்ணினாக்கா 3 இந்த 6 கேன்சல் பண்ணினாக்கா 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ 2 2 சார் 4 வந்துடும். 4 மைனஸ் y ஈக்குவல் டு 1. ஸோ y இஸ் ஈக்குவல் மைனஸ் y ஈக்குவல் டு 1 மைனஸ் 4 மைனஸ் y ஈக்குவல் டு -3. ஸோ y ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ x, y ஈக்குவல் டு 2/3, 3. ஸோ அப்போ எக்ஸ்ன்றது நம்ம ஹவர்ஸ் வச்சுருக்கோம். அப்போ x ஈக்குவல் 2/3 ஹவர்ஸு. இப்போ x ஈக்குவல் 2/3 இன்ட்டு ஹவர்ஸ் 60 minutes. அது ஹவர்ஸ் வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 2/3 இன்ட்டு 60 minutes. ஸோ கேன்சல் பண்ணினாக்கா x ஈக்குவல் டு 40 minutes வரும். ஓகேங்களா? அப்போ y ஈக்குவல் டு 3 km. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் ஹவுஸ் அண்ட் தி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 3 km. அவன் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 km. ஓகேங்களா? செகண்ட் சப்டிஷன் தி மினிமம் ஆவரேஜ் ஸ்பீட் டு ரீச் த ஸ்கூல் ஆன் டைம். அதனாக்கா மினிமம் ஆவரேஜ் ஸ்பீட் போனாக்கா அவன் ஸ்கூலில் எப்படி ரீச் ஆகணும், எவ்வளோ டைம் ரீச் ஆகணும்னாக்கா ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் பை டைமு. இப்போ டிஸ்டன்ஸ்னாக்கா 3 km பை டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2/3, அதாவது 40 minutes 2/3. ஓகேங்களா? இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணினாக்கா 3 × 3/2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9/2 வரும். இப்போ 9/2 4.5 km/h. இப்போ மினிமம் ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னாக்கா 4.5 km/h போனோம்னாக்கா ஸ்கூல் ரீச் ஆகிடலாம் ஆன் டைம், ஸ்கூல் டைம் கரெக்டான டைம். ஸோ டைம் டேக்கன் ஈக்குவல் டு 40 minutes. ஸோ தேர்ட் சப்டிஷன் தி ஸ்கூல் கெட் க்ளோஸ் அட் 8:40 AM. ஃபோர்த் ரோ மீட்டர் பார்த்தீங்கன்னா தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்
of his path of walk to school is அப்போ என்ன பண்ணால் அந்த செப்பரேட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா 6x minus y minus 1 into 12x minus 3y plus 1 equal to 0 ஓகேவா அப்போ மல்டிப்ளை பண்ணினாக்கா 72x square minus 30xy plus 3y square minus 6x plus 2y minus 1 equal to 0. So இதுதான் pair of straight lines of his path of walk to school is. Next example 6.40. If one of the straight lines of ax square plus 2hxy plus by square equal to 0 is perpendicular to px plus qy equal to 0, then show that ap square plus 2hpq plus bp square equal to 0. ஸோ அப்போ லெட் m1 m2ன்றது நம்ம ஸ்லோப் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிறோம். இப்போ சம் ஆஃப் ஸ்லோப் அதுனாக்கா -2h/b m1 plus m2 equal to -2h/b சம் ஆஃப் ஸ்லோப்பு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் m1 into m2 equal to a/b. ஸோ ஸ்லோப் ஆஃப் px plus qy equal to 0 is m equal to -p/q. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. எதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்கனாக்கா px plus qy equal to 0 இருக்குல்ல, அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ m equal to -p/q, அதாவது ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கனாக்கா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, ஒயோட கோஎஃபிஷியன்ட் கியூ. அப்போ மைனஸ் p/qன்னு வந்துடும். சின்ஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆஃப் ax square plus 2hxy plus by square equal 0 இஸ் perpendicular to px plus qy equal 0 கொடுக்குறாங்க. ஸோ m1 into m2 equal to -1 or m1 into m2, அதாவது m into m2 equal to -1. அதாவது பர்பண்டிகுலருக்கான கண்டிஷன் பண்ணாக்கா ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணினாக்கா -1 ஈக்குவல் வரும். ஸோ அப்போ m into m1 equal to -1 or m into m2 equal to -1. ஓகேங்களா, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ m into m1 plus 1 equal to 0, m into m2 plus 1 equal to 0. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினாக்கா m1 into m1 plus 1 into m into m2 plus 1 equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது m ஸ்கொயர் m1 into m2 plus m into m1 plus m into m2 plus 1 equal to 0. ஸோ இதுலேருந்து m1 m2, அதாவது m ஸ்கொயர் காமனாக எழுதிருக்கீங்க. m ஸ்கொயர் எழுதிட்டாக்கா m into m1 m ஸ்கொயர் வெளியெடுத்துறாக்கா m1 into m2 into m ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் m into m காமனாக வெளியெடுத்துனாக்கா m into m1 plus m2 ஆகிடும், ப்ளஸ் 1 ஆகிடும், ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு m1 into m2 into m ஸ்கொயர் ப்ளஸ் m into m1 plus m2 plus 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதில் m1 into m2ன்றது ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப். அப்போ a/b இன்ட்டு m ஸ்கொயர். அப்போ m-ஓட வேல்யூ பார்த்தினாக்கா -p/q. அப்போ m ஸ்கொயர்னாக்கா -p/q இது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் m-ஓட வேல்யூ -p/q இன்ட்டு m1 ப்ளஸ் m2ன்றது சம் ஆஃப் த ஸ்லோப் -2h/b ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா ஸோ a/b இன்ட்டு ஸ்கொயர் பண்ணாக்கா p ஸ்கொயர் பை q ஸ்கொயர் ஆகிடும், ப்ளஸ் 2hp/bq ஆகிடும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது மல்டிப்ளை பண்ணினாக்கா a p ஸ்கொயர் பை b q ஸ்கொயர் ப்ளஸ் 2hp/bq ப்ளஸ் 1 ஈக்குவல் 0 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு எல்சிஎம் வந்து b q ஸ்கொயர் எடுத்தீங்கன்னாக்கா ap ஸ்கொயர் ப்ளஸ் 2hpq ப்ளஸ் bq ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இந்த bq ஸ்கொயரு ஈக்குவல் சிம்பிள் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அப்போ ap ஸ்கொயர் ப்ளஸ் 2hpq plus bq square equal to 0. Next example 6.41. Show that the straight line joining the origin to the points of intersection of 3x minus 2y plus 2 equal to 0 and 3x square plus 5xy minus 2y square plus 4x plus 5y equal to 0 are at right angles. So, the straight lines joining the origin and the points of intersection of given equation is a second degree homogeneous equation. Okay. So, following steps show the way of homogeneizing the 3x square plus 5xy minus 2y square plus 4x plus 5y equal 0 with 3x minus 2y plus 2 equal 0. Okay. So, அதில் -2 டேட் பண்ணுறீங்க. -2 டேட் பண்ணும்போது 3x minus 2y by 2 equal to 1 வந்துடும். ஸோ அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5y இன்ட்டு 1 ஈக்குவல் டு 0 அண்டு 3x மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் 0க்கு பதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ரீரைட் பண்ணியிருக்கோம் 3x மைனஸ் 2y பை -2 ஈக்குவல் டு 1.
ஸோ அப்போ 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1க்கு ஈக்குவலாக என்ன பண்ணிக்கலாம் 3x மைனஸ் 2y பை மைனஸ் 2 அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ இன்ட்டு மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணி த்ரோட்டா இப்போ மைனஸ் 2 இன்ட்டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5xy மைனஸ் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 5y இன்ட்டு 3x மைனஸ் 2y மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 10xy ப்ளஸ் 4y ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெண்டு ப்ராக்கெட் டைம் லாஸ்ட் 2 ப்ராக்கெட் டைம் மல்டிப்ளை பண்ண 12x ஸ்கொயர் மைனஸ் 8xy ப்ளஸ் 15xy மைனஸ் 10y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர்டராக ரைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி த்ரோட்டா மைனஸாக மல்டிப்ளை பண்ணினாக்கா 6x ஸ்கொயர் மைனஸ் 3xy மைனஸ் 6y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? லைக் டைம்ஸை குரூப் பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைம் பார்த்தாக்கா மைனஸ் 6x ஸ்கொயர்னு இருக்குது, அது 12x ஸ்கொயர்னு இருக்குது பாருங்க. இங்கே மைனஸ் 6x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் 12x ஸ்கொயர் இருக்குது. செப்பரேட் பண்ணினாக்கா 6x ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் xy டைம்னா மைனஸ் 10xy இருக்குது, இங்கே மைனஸ் 8xyன்னு இருக்குது. ஓகேங்களா? ஆட் பண்ணினாக்கா மைனஸ் 18xyன்னு வந்துடும். இங்கே 15xyன்னு இருக்குது. அப்போ செப்பரேட் பண்ணால் மைனஸ் 3xyன்னு வந்துடும். நெக்ஸ்ட் y ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4y ஸ்கொயர்னு இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் மைனஸ் 10y ஸ்கொயர் இருக்குது. செப்பரேட் பண்ணினாக்கா மைனஸ் 6y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 3 டேட் பண்ணினாக்கா 2x ஸ்கொயர் ப்ளஸ் xy மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் 0 வந்துடும். ஸோ இதில் வந்து a ஈக்குவல் டு 6, b ஈக்குவல் டு மைனஸ் 6, a ப்ளஸ் b ஈக்குவல் டு 0. அப்போ ஏன்றது என்னன்னாக்கா ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணினாக்கா ஏவோட வேல்யூ எங்கே இருக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயரோட கோஷன்ட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஷன்னா 2 வரும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே 2ன்னு போடுங்க, 6 கிடையாது, ஏ ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ எங்கே இருக்குனாக்கா ஒய் ஸ்கொயரோட கோஷன்ட். அப்போ ஒய் ஸ்கொயர் கோஷன்னா மைனஸ் 2. ஓகேங்களா? அப்போ பியோட வேல்யூ வந்து மைனஸ் 2 போடணும், மைனஸ் 6 கிடையாது. இப்போ ஏ வேல்யூ வந்து ப்ளஸ் 2, பி வேல்யூ வந்து மைனஸ் 2. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0னாக்கா ஏவோட பியோட ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0 வந்துச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0 வந்தால் என்ன அர்த்தம்? தி லைன்ஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். நம்ம என்ன கண்டிஷன் பார்த்துருக்கோம், பர்பண்டிகுலர்னாக்கா 90 டிகிரி இருக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0னாக்கா பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன், அப்போ 90 டிகிரி இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஃபிகேஷன் ஆகுது. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0. ஏ ப்ளஸ் பின்னா என்ன ஆகுதுனாக்கா எக்ஸ் ஸ்கொயர் கோஷன்ட்டையும் ஒய் ஸ்கொயர் கோஷன்ட்டையும் ஆட் பண்ணாக்கா 0 வரணும். அதான் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் 0. தட்ஸ் ஆல்.